சினிமா சயின்டிஸ்ட் நிகழ்ச்சிக்கு வணக்கம். வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. ப்ரோ ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா புஷ்பா 3 எப்போ வரப்போகுதுன்ற ஒரு ஃபீவர் டக்குன்னு அப்படி ரைஸ் ஆயிருக்கு. அதுக்கு காரணமா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப அல்லு அர்ஜுன் வந்து அட்லி அவர்களோட ஒரு படம் பண்ணிருக்காரு. அதை முடிச்சு கண்டிப்பா புஷ்பா 3 பண்ணாதானே ஃபேன்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். கண்டிப்பாங்க. ஏன்னா இந்த படம் முடியறதுக்கே ஒரு 1-2 வருஷம். அதுக்கப்புறம் புஷ்பா 3 ஆரம்பிச்சு அது ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் 1-2 வருஷம் கண்டிப்பா 4-5 வருஷம் ஆகும். அது வரைக்கும் நாங்க எங்க இருந்து காத்துக்கிட்டு இருக்கிறது, ஒரு ஆட்சியே முடிஞ்சிட்டு போயிருங்கப்பா அப்படின்னு ரசிகர்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அந்த படத்தோட டைரக்டர் சுகுமார் என்ன சொல்றாரு, சரி உங்க எல்லாரையும் இன்னும் உற்சாகப்படுறதுக்காக புஷ்பா 3 நடுவுல நான் ஒரு படத்தை பண்றேன். அந்த படம் யாருக்காக பண்றேன்னா பேன் இண்டியா ஸ்டார் பிரபாஸ் அவர்கள். அவரை வச்சு மிரட்டலாம் ஒண்ணு பண்றேன்னு சொல்லியிருக்காரு. கேக்குறீங்க, நான் வேற ஒண்ணு கொடுக்குறேன்ப்பா அப்படின்றாரு. இந்த வாட்டி வேற மாதிரி ஒண்ணு ரெடி பண்ணியிருக்காராம். ரீசெண்டா வந்து பிரபாஸ் சார் கிட்ட போய் கதையை சொல்லியிருக்காரு. தலைவன் வந்து அந்த ஒன்லைனை கேட்டு மிரண்டிருக்கா. அப்படி டெஃபினட்டா நம்ம அந்த கதையை பண்றோம், நீங்க ஓவராலா ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி எடுத்துருவாங்க, நம்ம இந்த படத்தை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. எனக்கே ஆக்சுவலா சுகுமார் கிட்ட ரொம்ப பிடிச்சதுன்னா அவருடைய எழுத்து ப்ரோ. அவருடைய எழுத்து ரொம்ப நல்லா இருக்கும். அவருடைய ஆர்யா 1 இருக்கட்டும், 2 இருக்கட்டும், அதுக்கு அடுத்து பண்ண இந்த படமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ராம் சரணை வச்சு ஒரு படம் பண்ணிருக்காரு, காது கேட்காத மாதிரி ஒரு படம். அந்த படம் எனக்கு டக்குன்னு டைட்டில் வரல, பட் அந்த படமும் சூப்பரா இருக்கும். அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு ரைட்டரும் இப்படி ஒரு ஆக்டரும் சேர்றாங்கன்னா, பிரபாஸ் உங்களுக்கே தெரியும் தொடர்ந்து என்னதான் ஹிட்டு கொடுத்திருந்தாலும் இப்படி ஒரு மாஸ் கமர்ஷியல் டைரக்டர் கூட பிரபாஸ் சேரும்போது இன்னும் பயங்கரமா இருக்கும். அண்ட் இதுல இன்னொன்னு என்ன யோசிக்கணும்னா, இவங்க 2 பேருமே வந்து பட்ஜெட்டா பெரிய அளவு. புஷ்பா 3 பெரிய பட்ஜெட்ல இருக்க போது, அதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்றாங்க, அதுவும் பெரிய பட்ஜெட்டா தான் இருக்கும். சின்ன பட்ஜெட் பண்ண வாய்ப்பு இல்ல. பிரபாஸும் பேன் இண்டியா ஸ்டார், அவரும் பெரிய பட்ஜெட் ஹீரோ. இப்போ அவங்க என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னா, இந்த படத்தை வந்து நம்ம தில்ராஜு சார் அவரு ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இறங்கி இருக்காரு. அவர்கிட்ட இல்லாத படமா ஒரே பட்ஜெட்டுங்கெல்லாம் பறந்து போகுது. ஆமா ப்ரோ, அவர் கை வச்சாருன்னா 300 கோடி ப்ரோ. அப்படி இல்லாம ஒரு கை வைக்கவே மாட்டாரு. அப்படியே வந்து கட் பண்ணீங்கன்னா 30 கோடி ஒரு படம் பண்ணுவாரு. அது பேலன்ஸ் பண்ற மாதிரி. அவருக்கு ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு தோணுச்சுன்னா டக்குனு ஒரு சின்ன படம் போடுறாரு. இந்த அங்க விடுற 300 கோடியே இங்க 30 கோடி வச்சு ஒரு படத்தை பண்றாரு. அப்படிதான் இந்த கேம் சேஞ்சர் பண்ணும்போது ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணாரு. வெங்கடேஷ் வச்சு ஒரு சின்ன பட்ஜெட் படம் பண்ணாரு. கட் பண்ணீங்கன்னா அந்த பக்கம் கேம் சேஞ்சர் ரிலீஸ் ஆகுது, கரெக்டா ஒர்க் அவுட் ஆகல. ஆனா இந்த சின்ன படம் வந்து தூக்கி கொடுத்துருச்சு, சரியான பிளாக் பஸ்டர், 300 கோடி கலெக்ட் பண்ணிருச்சு. அப்ப இந்த மாதிரி தான் இருக்க போகுது இந்த படமும். பயங்கரமா இருக்க போகுது. புஷ்பாக்கு வெயிட் பண்ணீங்க, பரவாயில்ல வச்சுக்கோங்க, இதையும் சேர்த்து என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா விஜய் தேவர்குண்டா. நிறைய உடனே ரூமர்ஸ் பத்தி எல்லாம் நினைக்காதீங்க. அதுல ப்ரோ அது வேற லெவல் எடிட்டிங் எல்லாம் வச்சு ரிங்கே போட்டாங்க நம்ம பசங்க. கங்க்ராச்சுலேஷன் எல்லாம் போட்டாங்க. இப்ப வர ஏஐக்கு உங்களுக்கு தெரியாது, கல்யாணம் பண்ணிடலாம், 2 குழந்தை கையிலேயே வச்சிருப்பாங்க. விஜய் தேவர்குண்டா அடுத்ததா ஒரு படம் பண்ண போறாரு. இந்த படத்துக்கான பூஜை எல்லாம் போட்டுட்டாங்க. அதுல கீர்த்தி சுரேஷும் இருக்காங்க. அந்த பூஜை படம் அந்த போட்டோ பார்க்கும் போதே வந்து லுக் எல்லாம் பயங்கரமா இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஸ்டோரியும் ரொம்ப ப்ராமிசிங்கா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சூப்பர், பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி ஸ்டோரி லைன் கொண்டு வர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நீங்க பேசும்போது பார்த்திருப்பீங்க, ஒரே தெலுங்கு அப்டேட்ஸா கொடுத்தாங்க. ஆமா, அண்ட் இன்னொரு தெலுங்கு அப்டேட் இருக்கு. அடுத்தடுத்து தெலுங்கா கொடுக்குறீங்களா, தமிழ் எங்கப்பா வரப்போகுது? ஆனா இதுல ஒரு தமிழும் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எஸ்டிஆர் தொடர்ந்து எஸ்டிஆரும் அடுத்தடுத்து அப்டேட் கொடுக்குறாரு. வெற்றிமாறனோட அரசன்ற படம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்து வந்து நம்ம டிராகன் படத்தோட டைரக்டர் அவரு கூட அஸ்வத் கூட ஒரு படம் பண்ண போறான்னு சொன்னாரு. அப்புறம் பார்க்கிங் படத்தோட டைரக்டர் கூட ஒரு படம் பண்ண போறாரு. இது எல்லாத்துக்கும் முன்னாடி இவர் இருக்காரு தெரியுங்களா, அஸ்வத் மாரிமுத்துக்கு முன்னாடி ஒரு டைரக்டர் ப்ரோ, அந்த சிலம்பரசன் 50ன்னு ஒரு படத்தை பண்ணியிருந்தாங்க. அந்த படத்தோட டைரக்டர் கூட எனக்கு டக்குன்னு மறந்துருச்சு. துல்கர் சல்மான் கூட ஒரு கதையில போய் திருடிக்கிட்டே இருப்பாரு ப்ரோ. ஆமா ப்ரோ, டைரக்டர் பேரு. அவரோட டைரக்ஷன் ஒரு படம் பண்ற சொன்னாங்க. இப்படியே ஒரு 4 படம் இருக்கு. இது இல்லாம இப்ப என்ன பண்ணிருக்காங்க, தெலுங்குல இருந்து சிலம்பரசன் ஒரு சூப்பரான ஹீரோ ஆச்சு, அவரை வச்சு நம்ம சைட்ல இருந்து ஏன் ஒரு படம் பண்ண முடியாது. சித்தாரா என்டர்டைன்மெண்ட்ஸ் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி, அவங்க வந்து சிலம்பரசன் கிட்ட ஒரு தெலுங்கு டைரக்டர் அனுப்பி கதை சொல்லியிருக்காங்க. அந்த கதை சிலம்பரசனுக்கும் பிடிச்சிருக்காங்க. அதனால எஸ்டிஆருடைய நடிப்புல டைரக்டா ஒரு தெலுங்கு படம் ரெடி ஆகுது. கூடிய சீக்கிரம் அந்த படத்தை பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போது, எல்லாரும் கொண்டாட போறாங்க. செம்மையா இருக்க போது ப்ரோ. தமிழ்லயே கலக்குன்னு கலக்கிட்டு இருப்பாரு எஸ்டிஆர். இப்ப தெலுங்குல போய் கொஞ்சம் கலக்க போறாரு. வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்டேட்காக. ஓகே, அடுத்ததா ப்ரோ லோகேஷ் கனகராஜ். நம்ம நிறைய அப்டேட்ஸ் மேல அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய சரிவு பாக்குறோம். திடீர்னு ஒரு படம் கமிட் ஆகுறாரு, திடீர்னு கேன்சல் ஆகுதுன்னு போயிட்டே இருக்கோம். இதுக்கெல்லாம் எங்க யாருப்பா பிள்ளையார் சொல்லி போட்டது அப்படின்னு போனா அங்க கூலி சைலண்டா நிக்கிறாரு, நான் தான் வேற யாரு அப்படிங்கிற மாதிரி.
அந்த படத்தை வந்துட்டு ஃபேமிலியா போய் பார்க்க முடியாது தியேட்டர்லன்னு, அது ஒரு பெரிய இஷ்யூவா மாறுச்சு. ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அதனால இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த படத்துல இருந்து ஒரு 2 நிமிஷத்தை ட்ரிம் பண்ணிருக்காங்க. அந்த 16+ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிபிகேட், UA சர்டிபிகேட் கொடுப்பாங்க இல்லையா, அதுக்காக ஒரு 2 நிமிஷத்தை ட்ரிம் பண்ணிட்டு இனிமே டிவில எல்லாம் போடலாம் அப்படிங்கிற ஐடியாக்கு வந்திருக்காங்க. ஏன்னா தீபாவளி எல்லாம் வரப்போகுது. கண்டிப்பா தீபாவளி ஸ்பெஷலா என்னது தமிழ் சினிமாவில் முதல் முறை, இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக திரைக்கு வந்து சில மாதங்களே புத்தம் புது திரைப்படம் கூலி உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளி டைம்ல எல்லாம் போடணும் இல்லையா, அதனால இந்த வேலைகள் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பாப்போம் இப்போ ஒருவேளை டிவில போட்டதுக்கு அப்புறம் ஆடியன்ஸ்க்கு இன்னும் பிடிச்சதோ இந்த படம் இல்ல பிடிக்கும் இல்ல தல. அப்பயே வரும்போது அவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா ஏ சர்டிஃபிகேட், இப்ப ரஜினி சார் படம், விஜய் சார் படம், சிவகார்த்திகேயன் அவர்கள் படம், இவங்க படம்லாம் வந்து ஃபேமிலியா பார்ப்போம். அப்படி ஒரு படத்தை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா UA கொடுக்கும் போது தான் எல்லாரும் வருவாங்க. ஏ சர்டிஃபிகேட் படம் பண்ணா அதுல ஒரு பாதி ஆடியன்ஸ் கட் ஆயிடுவாங்களேன்றதான் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் இந்த கதைக்கு அந்த கண்டென்ட் தேவைப்படுதுன்றத பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா சரி ஓகே, இப்ப டிவில நம்ம கண்டிப்பா பப்ளிஷ் பண்ணோம்னா ஏ சர்டிஃபிகேட் படம் பண்ண முடியாது. அதன் காரணமா சன் டிவி வந்து ஒரு 2 நிமிஷம் ட்ரிம் பண்ணி இதை பண்ணியிருக்காங்க. சூப்பர், நல்ல விஷயம். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம வந்து பெரிய பெரிய படங்கள்லாம் பார்த்துட்டோம். இதுக்கு நடுவுல குட்டி படமா, ஒரு குட்டி படம் சொல்ல முடியாது, ஆனா அது ஒரு பயங்கரமான ஒரு படம். அதுக்கு அடுத்தபடியா த்ரிஷாக்கா தொடர்ந்து அவங்க போட்டோஸ் வந்து தளபதி கூட எல்லாம் போட்டு ஒரு திருதுப்புன்னு ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க. அண்ட் நடுவுல கூட கேரவனுக்குள்ள த்ரிஷா நான் சொல்லணும்னு நினைச்சேங்க, அம்மா கொஞ்ச நேரம் அமைதியா இருமா, எலெக்ஷன் முடிகிற வரையும் நம்ம பசங்க எல்லாம் போய் காதலிட்டு இருந்தாங்க. ஒரு படத்துல கூட சொல்லுவாங்கல்ல, மருதமலை படம்னு நினைக்கிறேன் ப்ரோ, வடிவேல் வந்துட்டு சொல்லுவாரு, இவன் கம்முன்னு இருந்தா கூட இந்த கலட்டு சிரிக்கி ஓடி அந்த மாதிரி மீம்ஸ் எல்லாம் நிறைய பார்க்க முடிஞ்சது. ரைட் ரைட். இப்ப அப்படிப்பட்ட ஒரு நபர் என்ன பண்ணிருக்காரு, தப்புன்னு த்ரிஷாக்கா பார்த்து த்ரிஷாக்காவுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்ல அந்த நியூஸ் காட்டு தீயா பறந்துகிட்டு இருக்கு. ஏன்னா த்ரிஷாக்கா வந்து ஒரு 25 வருஷம் ஆயிடுச்சு இண்டஸ்ட்ரிக்கு. அவங்களும் வந்து இந்த ஆக்டரை கல்யாணம் பண்ண போறாங்க, இந்த தொழிலதிபரை கல்யாணம் பண்ண போறாங்க, இப்படி போயிட்டே இருந்துச்சு. அதுலயே ஒரு 25 வருஷம் கடந்துருச்சு. இதுக்கப்புறம் அப்படின்னு யோசிச்சு அவனுக்கு என்ன பண்ணிருக்காங்க, நம்மளே கல்யாணத்தை பண்ணி வச்சிரும்னு சொல்லிட்டு அவனுக்கு மறுபடியும் ஒரு ரூமரை கலப்புறாங்க. இப்படி வந்து ஒரு தொழிலதிபரை கல்யாணம் பண்ணி போறாங்க, அவருக்கு வந்து பல கோடிகள் சொத்து இருக்கு அப்படின்னு இருக்காரு. ஆமா, இதை பார்த்து த்ரிஷாக்கா டென்ஷன் ஆயிட்டாங்க. நான் உங்களை ஏதாவது கேட்டேன்னா நீங்களே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, குழந்தை குட்டியை கொடுத்துறீங்க, அனிமூனுக்கு அனுப்பி வைக்கிறீங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காட்டமா சோசியல் மீடியால ஒரு ஸ்டோரியை போட்டு அவங்களுடைய வருத்தங்களை வந்து தெரிவிக்க விட்டுருக்காங்க. அது பிரிச்சுட்டு போயிட்டு இருக்கு. அதுதான் தலை இப்போதைக்கு நடந்த விஷயம். இதே மாதிரி கல்யாணம் பண்ணவனான்னு சொல்லல தலை, அது அவங்க விருப்பம் தலை. கண்டிப்பா இப்ப வந்து அவங்க வீட்டுல வந்து ஒரு பூத்தொட்டி வைக்கிறாங்கன்னா அது அவங்க விருப்பம், அவங்க ஒரு சட்டை வாங்குறாங்கன்னா அவங்க விருப்பம், அவங்க ஒரு செருப்பு வாங்கினா அவங்க, அதே மாதிரி கல்யாணம்ன்றது அவங்க விருப்பம், அது ஒரு பெண்ணோட உரிமை. கேட்டுக்கோங்க ஃபேன்ஸ். அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி அதை வந்து கட்டாயப்படுத்தி இந்த தொழிலதிபரை கல்யாணம் பண்ணலாம், அவங்க சிஎம் ஆகணும்ன்றதான் அவங்களுடைய எண்ணமாவே இருக்கு. பல இன்டர்வியூல அவங்க அந்த கனவு நோக்கி போயிட்டு இருக்கும்போது நீங்க வேற கனவை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, தட்டி எழுப்பாதீங்க அப்படிங்கறத சொல்றோம். அவங்கதான் 36 அதுல அவங்கதான் சிஎம். வெயிட்டிங் பிரவீன் ப்ரோ எழுதி கொடுத்திருக்காரு அப்படி ரசிகர்கள் நினைக்கிறாங்கன்றத சொல்றேன், நான் நினைக்கல. அடுத்ததா விஷ்ணு விஷால், பயங்கர ஒரு சூப்பரான ஆக்டர்னே சொல்வேங்க. ஏன்னா அவர் நடிக்கிற எல்லா படங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், கேரக்டர் வைஸாவும் நல்லா பண்ணுவாரு. அடுத்ததான் அவர் ஒரு படம் கமிட் ஆயிருக்காரு, பிரவீன் அப்படிங்கிற ஒரு டைரக்டர் கூட. ஆரியன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டைட்டில் வச்சிருக்காங்க. எடுத்து ஒரு 3-4 வருஷம். அதான் இப்பதான் அதுக்கு அப்டேட்டே கொடுக்குறாங்க ப்ரோ, எடுத்து வச்சதுக்கு. அந்த படத்துல வந்துட்டு செல்வராகவன் வில்லனா நடிக்கிறாரு அப்படிங்கிற அப்டேட் சொல்லியிருக்காங்க. ஏன்னா செல்வராகவன் வில்லனா பல படங்களை பார்த்துட்டு வரோம், பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்துல 2 ஹீரோயின் வரும். ஆமா ப்ரோ, பாத்தீங்களா எக்ஸைட் ஆயிட்டீங்க. ஹீரோயினை கேட்ட உடனே ஷர்தா நடிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் சொல்லுங்க மானசி நடிக்கிறாங்க. இந்த மாதிரி 2 ஹீரோயினுக்கும் தனியான கதைகள் இருக்கு, அவங்களுக்கான இம்பார்ட்டன்ட் ரோலும் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பிளஸ் இந்த டைரக்டர் யாரு அப்படின்னா கௌதம் வாசுதேவ் மேனன், அவரோட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணியிருக்காரு ஒரு படத்துல. அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த படமும் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஆக்ஷன் த்ரில்லர்ன்ற மாதிரி சொல்லுவாங்க, ஒரு வேட்டையாடு விளையாடு மாதிரி இருக்க போது நாங்க பார்க்கலாம் எப்படி இருக்கு. சோ ஸ்டோரி வைஸாவும் நல்லா தான் இருக்கும், ஏன்னா செல்வராகவனும் நடிக்கிறாரு, பிளஸ் எல்லாருமே இருக்காங்க. சோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்த அப்டேட் வர. அடுத்த என்னோட அப்டேட் வந்து
பிரதீப் ப்ரோ தொடர்ந்து பிளாக் பஸ்டரா கொடுத்துட்டு இருக்காரு. இந்த டூடும் ஆஃப்டர் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி, அதாவது பாத்தீங்கன்னா அந்த சாங்ஸ்லாம் ரிலீஸ் ஆகி ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு. கண்டிப்பா ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஹைப் டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கா போயிடுச்சு. எங்கேயோ பிடிச்சிட்டு போயிடுச்சு பார்க்கணும். ஏன்னா அந்த படத்தோட அந்த ட்ரெய்லரை பார்த்ததுக்கு அப்புறமா மலையாளத்துல ஹிருதயம் அப்படின்ற ஒரு படம் வந்து, அந்த படம் வந்து ரொம்ப சோல்ஃபுல்லான ஒரு படமா இருக்கும். அதே படத்தை ஒரு கமர்ஷியல் மீட்டர்ல பண்ணா எப்படி இருக்குமோ அந்த ரேஞ்சில் டூட் இருக்கு. அதனால இது இன்னும் வைடார ஒரு ஆடியன்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அடுத்து பிரதீப் ப்ரோ யார் கூட நடிக்க போறாருன்னு பாத்தீங்கன்னா அவருடைய டைரக்ஷன்லயும் ஒரு படம் பண்ண போறாரு. இந்த படம் வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படமா இருக்க போதான். அண்ட் இந்த படத்தோடைய கதையை பல வருஷங்களுக்கு முன்னாடி தளபதி விஜய் அவர்கிட்ட சொல்லி அதை ஓகே வாங்கி அதுக்கப்புறம் அதை டேக் ஆன் ஆகிறதுக்குள்ள தளபதி அரசியலுக்கு போயிட்டாரு. அதுதான் நடந்துச்சு. அதனால அந்த படத்தை பண்ண முடியல. இல்லைன்னா தளபதி தான் அந்த கதையில் நடிச்சிருக்கோம். எனக்கு தெரிஞ்ச அவர் ஓகே சொல்லியிருக்காருன்னா அந்த படம் பயங்கரமா, இந்த கதை வந்து பயங்கரமா இருக்கும். ஹிட் தான் ப்ரோ. அண்ட் அவர் என்ன சொல்றாரு பிரதீப் ப்ரோ, இது வரைக்கும் நான் பண்ண ஒர்க் எல்லாம் வந்து ஒரு 90%. இந்த படத்துக்கு நான் பண்ண போற ஒர்க்கு 100%. இதை நீங்க எக்ஸ்பெக்டே பண்ண மாட்டீங்க. பயங்கரமான ஒரு அவுட்புட் இருக்க போகுதுன்றது சொல்றாரு. அண்ட் இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ண போறது யாரு? AGS-ஆ? அவ்வளவுதான். நானாவது படம் ப்ரோ கண்டினியூஸா. அண்ட் AGS தான் இதை பண்றாங்க. பெரிய அளவுல பண்றாங்க, பெரிய பட்ஜெட்ல பண்றாங்க. ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிரதீப் ப்ரோ 4வது 100 crore படத்தை கொடுக்க போறாரு. ஏன்னா அவரோட டைரக்ஷன்ல 2வது படம், ஆமா, நடிப்புல 4வது படம். 4 100 அடிச்சு தள்ளுறா போல. கண்டிப்பா ப்ரோ, பாப்போம் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வரும்போது. கண்டிப்பா. அடுத்ததா நம்ம வந்து இப்ப ஹாலிவுட்டுக்கு போறோம். சூப்பர். நம்ம இங்கேயே பேசிட்டு இருக்கோம். கேம் ஆஃப் த்ரோன்ஸோட ப்ரீக்வல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது வந்துட்டு January 18th வந்து HBO-ல போடுறதா சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா ஆப்பிள்க்குன்னே ஒரு ஆப் இருக்கு இல்லையா, அதுல ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன ஹைலைட்னா வின்டர் இஸ் கம்மிங் அப்படின்னு வேற போட்டிருக்காங்க. சோ அந்த ஸ்டோரி உங்களுக்கும் நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். அந்த வால் ஸ்டோரி எல்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரைலர் பார்க்கும் போதே ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு. அடுத்து என்ன வரப்போகுது இந்த படம் ஃபுல்லா பாக்குறதுக்குன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு இல்லையா. சோ அதனால இந்த படம் சூப்பரா இருக்கும் தான் நானும் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நானும் அதே எதிர்பார்ப்பு தான் இருக்கேன். ஏன்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 சீசன் வந்துச்சு. 1, 2. ஏன்னா அந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ன்ற புக்குக்கு ஒரு ப்ரீக்வல் ஏற்கனவே இருக்கு. அந்த ப்ரீக்வல் புக்கை வச்சும் ஒரு வெப் சீரிஸ் முடிச்சிட்டாங்க. இப்போ அதுக்கும் முன்னாடி என்ன நடந்ததுன்றதை காட்ட போறாங்களா, இல்ல காட்டின கதையை 2த்துக்கும் நடுவுல ஒண்ணு ப்ரீக்வல் இருக்கும்ல, அங்க என்ன நடந்ததுன்னு காட்ட போறாங்களான்ற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு. மறுபடியும் வின்டர் இஸ் கம்மிங் சொல்லிட்டு அந்த ஜாம்பி கதையை வேற எடுத்துட்டு வராங்க. அவனுங்க இந்த வாட்டி என்ன பண்ண போறானுங்க, சாகவே இல்லாதவங்க எப்படி சாக போறாங்கன்றத காட்டுறாங்களா. இதுக்கு முன்னாடி அந்த இதுல ஒரு வாட்டி சாக அடிச்சுட்டாங்க. பட் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி அவனுக்கு எப்படி உருவானானுங்கெல்லாம் காட்டுவாங்க போல. அப்படி ஒரு டிராவல் இருக்கலாம். அதனால எதிர்பார்த்துட்டு இருக்கேன் இந்த வாட்டி வெப் சீரிஸ்ல என்ன பண்ண போறாங்கன்னு. நானும் அதுக்காக தான் எக்ஸைட்மெண்டா இருக்கேன். அண்ட் இதே மாதிரி வேற ஒரு சினிமா அப்டேட்ல உங்களை வந்து மீட் பண்றோம். until then bye from கலைப்ரியா பழனி. bye from பிரவீன் கேஸ்.